ஹை ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சண்டே ஸ்பெஷல் மட்டன் குழம்பு தான். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு கொஞ்சமாக கசகசா, 2 பல் கிராம்பு, சின்னதாக பட்டை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணணும். இஞ்சி வந்து கொஞ்சமாகவும் பூண்டு வந்து அதிகமாகவும் ஆட் பண்ணணும். எதுக்காக பூண்டு அதிகமாக ஆட் பண்ணுறோன்னா நல்லா வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து வெங்காயம் ஆட் பண்ணணும். வெங்காயத்தில் வந்து பெரிய வெங்காயம் ஆட் பண்ணக்கூடாது, சின்ன வெங்காயம் தான் ஆட் பண்ணணும். ஏன்னா அதுதான் வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து தேங்காய் எடுத்துக்கணும். தேங்காய் வந்து அரை மூடி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து மட்டன் குழம்பு வந்து நல்லா கிரேவி மாதிரி நம்மளுக்கு வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து டொமேட்டோ ஆட் பண்ணலாம். டொமேட்டோ வந்து ஒரு 4 or 5 எடுத்துக்கோங்க, நல்லா கிரேவி மாதிரி வரும். இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கிரைண்ட் பண்ணி தனியாக நம்ம வந்து எடுத்து வச்சுவோம். கிரைண்ட் பண்ணதோடு நம்ம என்ன பண்ணோம், தேவையான அளவு வந்து சில்லி ஆட் பண்ணிக்கணும். நாங்கள் வந்து 3 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கிறோம். அவங்க காரத்துக்கு ஏற்ப ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக வந்து தேவையான அளவு உப்பு போட்டுப்போம். இதுலேயே குக்கர் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணியிருக்கோம். ஆயில் வந்து எதனால் வந்து கம்மியாக ஆட் பண்ணியிருக்கோன்னா, கொழுப்பு கறி இருக்குது. கொழுப்பு இருந்தால் நிறைய ஆயில் வரும், அதனால் வந்து கம்மியாக ஆயில் ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்தது வந்து கருவேப்பிலை போட்டு நெக்ஸ்ட்டு வந்து கறி வந்து ஆட் பண்ணிக்கிறோம். மட்டன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு நல்லா வந்து கறி வந்து பூவாக வரும். நல்லா வெந்து மலர்ந்ததும் வந்து அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சு வந்து மசாலாவை வந்து ஆட் பண்ணி இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். வதக்கி வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். கொஞ்ச நேரம் வதக்குங்க, ஒரு 5 or 10 minutes நல்லா வதக்கி எடுத்துட்டு தேவையான அளவு வந்து மட்டன் மசாலா, நீங்கள் என்ன மட்டன் யூஸ் பண்ணுறீங்களோ, மட்டன் மசாலா யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மட்டன் மசாலாவே யூஸ் பண்ணிக்கலாம். கறி நல்லா இந்த மாதிரி வதங்கணும். தேவையான அளவு வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. அவங்களுக்கு இவ்வளோ தேவையோ அந்தளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. கிரேவி மாதிரி வேணும்னா கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கோங்க. இல்லை கொஞ்சம் தண்ணி மாதிரி வேணும் சாதத்துக்குனா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி போட்டுக்கலாம். கொத்தமல்லி போட்டு உப்பு காரம் எப்படி இருக்குன்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு விசில் மூடி வச்சிடலாம். நாங்கள் வந்து 15 minutes தான் வச்சோம். சம்டைம்ஸ் வந்து 30 minutes கூட வைக்கலாம். அவங்கவுங்க கறி எடுக்கிறத பொறுத்து. மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.